மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு தினம் தினம் கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தை பற்றி பேசுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நாரதரால் தவறாக மந்திரம் பிரயோகப்பட்டு வந்த ஒரு ஆட்டுக்கடாவை முருகப்பெருமானிடம் வீரபாகுத்தேவர் அழைத்து வருகின்றார். தேவர்கள் முருகனை சரணாகதி அடைந்தார்கள். முருகனின் அருட்பார்வைப்பட்டவுடனே அந்த ஆட்டுக்கடா அடங்கி விட்டதாம். அது அருட்பார்வை இல்லையா, ஞான பார்வை அல்லவா? அந்த ஆட்டுக்கடா அடங்கியது. உடனே தேவர்கள் அனைவரும் சொன்னார்களாம், இந்த ஆட்டுக்கடாவை நீங்கள் வாகனமாக ஏற்றருள வேண்டும் என்று. அவர்களின் அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொண்ட முருகப்பெருமான் ஆட்டுக்கடாவை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டாராம். இன்னிக்கும் பல பல முருகத்தலங்களுள் உற்சவ காலங்கள், பிரம்ம உற்சவம், திருவிழா இருக்கும் இல்லையா, மயில் வாகனம் ஆட்டுக்கடா வாகனம் இரண்டிலும் முருகன் வலம் வரும் பழக்கம் பல கோயில்களிலும் உண்டு. அதிலும் எப்படி என்றால், மயில் வாகனம் என்ற ஒரு வாகனம் என்று அவர்கள் கொண்டாடுகிறார்களோ அதற்கும் முன்பே ஆட்டுக்கடாவின் மீது முருகப்பெருமான் வருவார். முதலில் ஆட்டுக்கடா, பிறகுதான் மயில். ஏன்னா முதல்ல இந்த வாழ்க்கை, இந்த புராண சரித்திரங்களை எல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது முதலில் எது வருகிறது? இந்த ஆட்டுக்கடா தானே வருகிறது. இந்த ஆட்டுக்கடா வாகனம் இன்றும் பல ஆலயங்களில் முருகப்பெருமானுக்கு வைத்து கொண்டாடுகிறார்கள். இது அன்று முதல் வாகனம் என்று தேவர்கள் அதன் மீது முருகப்பெருமானை அமர்த்தி அந்த ஆட்டுக்கடாவின் மேல் முருகப்பெருமான் கம்பீரமாக அமர்ந்து தரிசனம் கொடுத்தானாம். இது ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் கைலை மலையில் சில நாள் இருக்கிறார்கள். அடிக்கடி இப்போ பாருங்களேன், ஒரு பெரிய தலைவர் இருக்கின்றார் என்றால் அலுவல்கள், எந்தெந்த இலாக்கா, எந்தெந்த விஷயங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது அப்படின்றத தலைவரிடம் ஏதாவது வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ நம்ம அதை பற்றி ஆலோசிப்போம் அல்லவா? ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ரிப்போர்ட் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மேனேஜருக்கு இந்தந்த விஷயங்கள் நடந்தது, வாரத்துக்கு ஒரு முறையோ 10 நாளைக்கு ஒரு முறையோ அந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்றத செய்வார்கள். அது மாதிரி இந்த தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை காண வந்தார்கள். அதில் வருணன் என்பவன் நமக்கு மழை தருகின்றான், அக்கினி தேவன் என்பவர் அவருடைய சேவை நமக்கு தேவை. இப்படி பல இலாக்காவும் அழகாக பிரித்து திறம்பட ஆட்சி செய்து கொண்டிருக்கும் சிவபெருமானை தரிசிக்க தேவாதி தேவர்களும் பிரம்மனும் அப்படி கூட்டமாக வருகிறார்கள் ஒரு ஆலோசனைக்கு. அதெல்லாம் நிறைவடைந்து அவர்கள் கைலாயம் விட்டு செல்கையில் அங்கே முருகப்பெருமான் அமர்ந்திருக்கின்றார். தேவர்கள் அனைவரும் இதுக்கு முன்னாடியே முருகப்பெருமானின் வீரத்தை அறிந்தவர்கள் அல்லவா? அதுவும் அந்த தேவர்களை காக்க வந்த கடவுள் என்பதால் முருகப்பெருமானை வணங்கி செல்கிறார்கள். அதில் வந்த பிரம்மதேவர் மட்டும் முருகனை கண்டும் காணாமல் சென்றார். நமக்கு தெரியுமா, சில சமயம் திருவிழாக்கள்லையோ அல்லது நம்ம வீட்டு நிகழ்வுகள்லையோ சிலர் வருவார்கள். அவர்கள் நம்மை பார்த்தும் இருப்பார்கள், ஆனால் பார்த்தும் விட்டு பார்க்காமல் போனது மாதிரி செல்வார்கள். அது நமக்கு சில சமயம் புரிஞ்சிடும். எல்லாம் தெரிந்த முருகனுக்கு புரியாத உடனே பிரம்மதேவனை வா அப்படின்னு முருகப்பெருமான் அழைக்கின்றான். அங்கன் வைகும் முருகன் நம்ப நடிவணங்கி வந்திடும் புங்கவர்க்குள் ஆதியாய போதினானை நோக்குறாம் இங்கு நம்முன் வருதியால் ஏன விழிப்ப ஏகியே பங்கைய ஆசனத்தினோன் பணிந்திடாது தொழுதலும் தாமரை மீது அமர்ந்திருப்பவர். அபிராமப்பட்டர் சொல்லுவார், அதாவது சிவனுக்கு நிறைய கோயில்கள் உண்டு, திருமாலுக்கு கோயில்கள் உண்டு, சரஸ்வதிக்கு கூட கூத்தனூர்ல மகா சரஸ்வதியாக அவள் கொண்டாடப்படுகின்றாள், லக்ஷ்மி தேவிக்கு உண்டு, பராசக்திக்கு உண்டு. ஆனால் பிரம்மனுக்கு கோயில் கிடையாது என்ற ஒரு சாபம் இருப்பதால் அவருக்கு எதுவும் வருத்தம் இருக்கக்கூடாது. அதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கலாம், இன்னொரு குழந்தை நம்ம வீட்டில் திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு எது வருமோ அதை வச்சு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தை வருத்தப்படக்கூடாதுன்னு. அது மாதிரி ஒரு அற்புதமான நிலையை பிரம்மதேவனை வைத்து கொண்டு அபிராமப்பட்டர் ஒரு கையாளுகின்றார். ஏன், தனக்கு கோயிலிலேன்னு வருத்தப்படக்கூடாதாம் பிரம்மதேவர். அதனால் பிரம்மனை எப்படி விழிக்கின்றார், அழைக்கின்றார் என்றார், கமலாலயன் என்று அழைக்கின்றார். கமலத்தின் மேலிருப்பவன், கமலமே அவனுக்கு ஆலயம் மாதிரி இருப்பதால் இங்கே பிரம்மதேவனை அபிராமப்பட்டர் தன்னுடைய அபிராமி அந்தாதியில் கமலாலயன் என்று அழைக்கின்றார். அந்த
பங்கயம், அதாவது தாமரை மீது அமர்ந்த அந்த பிரம்மதேவன் முருகனை கண்டும் காணாமல் சென்றதை கவனித்து விட்டவுடனே, பிரம்மதேவரே இங்கு வாருங்கள் அப்படின்னு முருகப்பெருமான் அழைக்கின்றான். இந்த நிகழ்வினை பார்க்கும் பொழுது ஒரு காவடி சிந்து தான் ஞாபகத்திற்கு வருகிறது. முத்து குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி முக்தி தரும் பரமன் முகத்திலே ஒளிர்கின்ற நெற்றிக்கண் வழி வந்தவன் ஆசூரர் தம்மை நெடிய போர் தன்னில் வென்றவன் வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை வித்தைக்கு ராணியேனும் வாணி தோழும் நான் முகனை குட்டி சிறையில் இட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன் அவன் கருவம் புதைந்தோட வழி விட்டவன் முத்து குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிள்ளையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி அவனுக்கிணை ஜெகம் எங்கும் இல்லையடி. முருகப்பெருமான் பிரம்மதேவனை அழைக்கின்றார். அழைத்த உடனே ஆதிதேவன் அருளும் மைந்தன் அவன் உளத்தை நோக்கியே, போதனே இருக்கென புகன்று இருத்தி வைகளும் ஏது நீ புரிந்திடும் இயற்கை என்னா நான்முகன் நாதன் ஆணையால் அனைத்தும் நான் படைப்பன் என்றனன். என்ன கேட்கின்றார் பிரம்மன்? அதற்கு என்ன பதில் உரைத்தார்? தொடர்ந்து நம் கந்தபுராணத்தை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.